ஒரு ஃப்ளோலையே பீட் பண்ணி ரெடி பண்ணணும். அப்புறம் ஏ போடும்போது நம்ம இது ரெண்டும் நான் எப்போ ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். 1 kg கேக் வந்து பேக் ஆகுது. நான் வந்து உங்களுக்கு கேக் மிஸ்டேக்ஸ்னு ஒரு டாபிக் எடுப்பேன். பண்ணுற கேக்லேயுமே இதே அளவுக்கு அவுட்புட் வந்து எடுக்கலாம். தெரியுதுங்களா? வீடியோவில் இந்த சாஃப்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுதா? தெரியுதுங்க மேம். சூப்பராகவே தெரியுதுங்களா? கீழே இறங்கின மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா சென்டரில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்படி வந்து ப்ராப்பராக ஷார்ட் பேஜ் கொண்டு வரது, எப்படி பர்ஃபெக்டாக வந்து ஃபைனலாக அவுட்புட் கொண்டு வரதுன்னு நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன். ஸோ நல்ல ஒரு 1 ஹவருக்குள்ளே 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே கஸ்டமர் யாராச்சும் எமர்ஜென்சியாக கேக் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி மாய்ஸ்சராக வந்திருக்குன்றதை பாருங்கள். இந்த கேக் பாருங்கள், நம்ம ஒரு 3 லேயராக பண்ணியிருந்தோம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணலாம். இப்போ டால் கேக் நான் எப்படி சேல் பண்ணுறேன்னு சொல்கிறேங்க மேம். அதே டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல சூப்பர் ரிச் டேஸ்ட்டில் கிடைக்கும். நான் ஏன் இந்த க்ரீம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பர் சாஃப்டாக மாய்ஸ்சராக இருக்கும்.